இப்படி எப்படி வளவள கொலப்படான்னு சொல்லிட்டு நீங்க எழுதுறீங்க? ஒரு சிறு பிள்ளைத்தனமா ஒரு ஹைஸ்கூல் பையன் எழுதுறது மாதிரியான இந்த ஸ்டேட்மெண்ட் இது இருக்கு. ஒருவேளை இருந்துச்சுன்னா என்ன கெஞ்சுறீங்களா? கொஞ்சம் கூத்தாடுறீங்களா? மத்திய அரசுகிட்ட நீங்க பிச்சை கேட்டா அவங்க எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பாங்க உங்களுக்கு? கருணை அடிப்படையில ஏதோ சில சலுகைகளை தான் தருவாங்க. சில விஷயங்களை கொடுக்கலாம். ஆனா பகிர்வு நடக்காது. அதிகாரம் பகிரப்படாது. அதிகார பகிர்வு வேணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா நீங்களும் கெத்தா தில்லா நீங்க உங்களை பிரசன்ட் பண்ணணும். அந்த மாதிரியான லாங்குவேஜே இல்லை. இது ஒரு கோழையினுடைய மொழி. இல்ல ஒரு போராட்டத்தை நீங்க சப்போர்ட் பண்ணோன்னு இந்த போராட்டம் உங்களுடைய அபகரிச்சுக்க முடியுமா? வெரி அட்டர்லி மீனிங்லெஸ். இட் இஸ் நான்சென்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட். இவங்க இப்படி போட்டு திமுகவை தேவையில்லாம குற்றம் சொல்றாங்க. திமுக யோக்கியம்னு நம்ம சொல்லலப்பா, அவங்க ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த போராட்டத்துல தாவேகா கூட ஆட்சியில பங்கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இந்த போராட்டத்துல பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. கம்யூனிட்டி தான் இப்ப நம்ம பேசுனதெல்லாம் சேர வாரி இறைச்சது அப்படின்னு தான் அர்த்தமாக்கும். இப்ப நம்ம பேசுறதுன்னு சேர வாரி இறைக்கிறதுன்றது, ஐயா நீங்க சேத்துக்குள்ளதான் நிக்கிறீங்க. அரச ஒடுக்குமுறை, அரசு பயங்கரவாதம் அப்படின்ற வார்த்தையை கூட நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா டெல்லியில நடக்கிறது அப்படி இருக்கு. அந்த பயங்கரவாதத்தினுடைய ஒரு அம்சம், மற்றொரு அம்சம் அல்லது இன்னொரு பரிமாணம் தமிழ்நாட்டிலேயும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு கண்ணு முன்னாடி. அதே விஷயத்துல டிரான்ஸ்பரன்சி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தாவேகா இதுல எந்த டிரான்ஸ்பரன்சியுமே இல்லாம திரும்பவும் போய் சம்பந்தமே இல்லாத ஒரு கட்சியை அக்யூஸ் பண்றது மாதிரி தான் ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுமே இருக்குப்பா. இட் இஸ் வெரி டிசப்பாயிண்டிங். ஆக்சுவலா இப்ப ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது காங்கிரஸ் டெல்லியில. அதை ஒரு விமர்சனம் பண்ணணுமா? அதை பண்ணல. ஆனா அதை கண்டிக்கிறார் தாவேகா. அப்படியே முழுசா சரண்டர் ஆகுறாங்க, மத்திய அரசு கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. அதுதான் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயும் வெளிப்படக்கூடியது. ஐஏஎம்ஸ் பற்றியோ, அதுல இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வு பற்றியோ, ஐஐடிஸ்ல இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வுகளை பற்றியோ ஏன் பேச மாட்டேன்றாங்க? ஏழை எளிய ஜாதியாக கீழ் மட்டங்களில் இருந்து, கீழ் அடுக்குகளில் இருந்து வரக்கூடிய திறமையான புத்திசாலியான மாணவர்கள், இளைஞர்கள், அவங்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதி இது. அரசு திட்டமிட்ட இந்த இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி யாருமே பேச மாட்டேன்றாங்க. இந்த நீட் விவகாரம் தொடர்பாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டம், அதை தொடர்ந்து நடந்த வன்முறை மோதல் சம்பவங்களாம் குறித்து நீட் விவகாரம் தொடர்பாகவும் இந்த சம்பவம் மட்டும், அதை தொடர்ந்து உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயிலா பேசி காணொலி போட்டிருக்கோம்ப்பா. இதை தொடர்ந்து இன்று அதாவது தாவேகா அரசுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசுறோம்ப்பா. தொடர்ந்து தாவேகா இது தொடர்பா மௌனம் காத்துட்டு வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துச்சு. அந்த குற்றச்சாட்டுக்கு தாவேகா அரசுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது குறித்து தாவேகா சார்பில் அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறாங்கப்பா. அது தொடர்பா நம்ம பேசிடலாம்ப்பா. தாவேகா கட்சி அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது அதுதான் அரசுடைய நிலைப்பாடாகவும் இருக்கும். ஆனா நம்ம அதை வேறுபடுத்திக்கணும். அமைச்சர்கள் யாரும் அவங்களுடைய அலுவலகத்திலிருந்து அபிஷியலாக யாரும் சொல்லல. சொல்லி இருக்கிறது தாவேகா கட்சி அதனுடைய நிலைப்பாடு சொல்லி இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இப்போ இந்த இதுல அனாலிசிஸ்க்கு டீகோட் பண்றதுக்கு நம்ம எடுத்துருக்கோம். சொல்லுங்க. அந்த தாவேகா கட்சி சார்பில் போட்டிருக்க அறிக்கையில முதல்ல குறிப்பிட்டிருக்கிறது, இந்த நீட் தேர்வு குளறுபடிகளை மட்டும் எதிர்க்கவில்லை, நீட் தேர்வு என்பது அறவே கூடாது என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் சமரசமற்ற உறுதியான நிலைப்பாடு. அது சரிதான். ஏன்னா நீட் தேர்வு குளறுபடிகள் மட்டும் இல்லாம அந்த தேர்வே வேண்டாம் அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றத தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகளையும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, விஜயுமே கூட முதல்வர் ஆகுறதுக்கு முன்னாடி, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட அவர் இந்த நீட் தேர்வுக்கு அவருடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதை நம்ம ஏத்துக்கிறோம். அது தாவேகாவுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. அது அப்ப தாவேகா தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசினுடைய நிலைப்பாடும் அதுவாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனா உள்ள மத்த டீடைல்ஸ் உள்ள போகும். அடுத்து இந்த ஓட்டுக்காக நீட்டை நாங்களே நீக்குவோம் என்று மக்களை ஏமாற்றும் மோசடி அரசியல் வேலையில் தாவேகா ஒருபோதும் ஈடுபடாது. ஓட்டுக்காக நீட்டை நீக்குவோம் அப்படின்றது ஒரு ஏமாற்று மோசடி அரசியல் வேலை அப்படின்றது சொல்றாரு. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஏன்னா இது திமுகவை சொல்றாரு.
திமுக ஆமா. தேர்தல், அதாவது 2021 தேர்தல் வாக்குறுதியா இதை கொடுத்திருந்தாங்க. எந்த சூழல்ல, எந்த பின்னணியில, எந்த அரசியல் கொலாபரேஷன் இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது அப்படின்றத கணக்குல எடுத்துக்கணும். அதை வந்து தனிமைப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதை விமர்சனம் பண்றதுன்றது வந்து அந்த 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 கருத்துக்கு நம்ம செய்யக்கூடிய நியாயமாக இருக்காது. அதை டிஸ்டார்ட் பண்றதாக போயிடும். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு என்ன பெரிய நம்பிக்கை இருந்ததுன்னா, இந்திய அளவுல ஆட்சி மாற்றம் வரும், காங்கிரஸ் தலைமையில ஆட்சி அங்க அமையும். அப்படிங்கும்போது அந்த மத்திய அரசினுடைய செயல்பாடு மூலமாகவே, நாடாளுமன்ற செயல்பாடுகள் மூலமாகவே, அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் மூலமாக இதை வந்து மாற்றிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சொன்னாங்க. அந்த நம்பிக்கை வந்து ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்னு மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால அதனுடைய பின்விளைவுகள் தான் இப்ப அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கான்டெக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா அதுக்காக சொல்லியிருக்கணுமா அப்படின்றது தேவையில்லை. ஓட்டுக்காக அப்படின்னு ஓட்டுக்காகத்தான் அவங்க சொன்னாங்க. கரெக்ட் தான். ஓட்டுக்காகத்தான் இவங்களுமே சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இவங்க தாவிக்கா சொன்னதை எடுத்துக்கோங்களேன், நாங்க வந்து நீட்டை நிறுத்திடுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து அதை கோட் பண்ணியிருக்கிறாரு. இதை திமுகவை நேரடியாகவே பேரை சொல்லியே கூட சொல்லியிருந்திருக்கலாம். அது அந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். ஒருவேளை அதில் ஏதேனும் சட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்குமெனில் அவற்றை நிவர்த்தி செய்யும் வரை இடைக்கால தீர்வாக ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் உருவாக்கி அதன் மூலம் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும். இது பாருங்க, ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசே அவங்கள்ட்ட தான் இருக்கு. அந்த கட்சியில வரக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பாருங்களேன். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம ஏத்துக்கிறோம். கல்வியை மாநில பட்டியலில் முன்னாடி ஒரிஜினலா அதான் மிஷனாக இருந்தது. அது இடையில அப்படி மாறி கீறி போய் கடைசியில இப்ப முழுக்கவே ஒரு 70-80% அது வந்து மத்திய அரசுக்கு கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. கொள்கை அளவுல எல்லாருக்குமே உடன்பாடுதான் அது. ஒருவேளை பாஜக அரசுக்கு மட்டும், பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு அது உடன்பாடு இல்லாம இருக்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா இந்திய அளவுலயே ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இதைத்தான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்றது. ஒருவேளை அதில் ஏதேனும் சட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் எனில், படிச்சவன் எழுதுற ஸ்டேட்மெண்டா, ஆட்சியில் இருக்கிறவங்க எழுதுற ஸ்டேட்மெண்டா, ஒருவேளை அது என்ன, ஒருவேளை சிக்கல்கள் இருக்கும் எனில், அது என்ன இருக்கும் எனில், இருக்கா இல்லையா, அதை நீ ஸ்டடி பண்ணலையா பண்ணலையா? லாயரை வச்சு, விவரம் தெரிஞ்சவனை வச்சு, புத்திசாலி லாயர்களை அட்வொகேட்டை வச்சு இதுல இருக்கா சட்ட சிக்கல், வருமா வராதா, என்ன சிக்கல் வரும் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கணும். இதுல பாருங்களேன், இது ரொம்ப தற்குறித்தனமா, நம்ம சாரி டு யூஸ் தட் ஸ்டேட்மெண்ட், இந்த தற்குறித்தனமா அப்படின்றது, அதாவது இல்ல எந்த அனாலிசிஸுமே இல்லை, எந்த ஸ்டடியுமே இல்லை, சட்டத்தை பத்தி தெரியல. இது எழுதுறது யாரு? ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டையே ஆண்டு கொண்டிருக்க கட்சியினுடைய சார்பாக வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அப்போ அதுல வந்து ஒரு தெளிவு இருக்கணும் இல்ல? இப்படி எப்படி வளவள கொலப்படான்னு சொல்லிட்டு நீங்க எழுதுறீங்க? ஒரு சிறுபிள்ளைத்தனமா ஒரு ஹைஸ்கூல் பையன் எழுதுறது மாதிரியான இந்த ஸ்டேட்மெண்ட் இது இருக்கு. ஒருவேளை இருந்துச்சுன்னா என்ன கெஞ்சுறீங்களா? கொஞ்சம் கூத்தாடுறீங்களா? துணியை நீங்க பாத்தீங்களா? ஒருவேளை இருக்குமா, இருக்கா இல்லையா, நீ சொல்லு, டெஃபினட்டா உனக்கு சொல்லு, இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நீங்க சொல்லணும். அந்த ஏரியாவுக்குள்ளேயே போகல, அப்படியே மழுப்புறாங்க, அப்படியே இந்த மரத்துல இந்த இதுல விஜய் இப்ப பிரச்சாரம் பண்ணும்போது, தாவிக கட்சி தலைவர் அவர் பிரச்சாரம் பண்ணையில அந்த ராம்ப்ல வந்து கிரீஸ தடவி விட்டாங்க பாருங்க, வழுக்கிறதுக்காக. அந்த மாதிரி வழுக்கி விழுகிறது மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இது, கிரீஸ் தடவுல ஸ்டேட்மெண்ட் இது. அதன் வாயிலாக கல்வி மற்றும் மருத்துவ கல்வி உள்ளிட்ட விஷயங்களில் மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும். இதுமே ஸ்பெஷலா ஒரு கான்கரண்ட் லிஸ்ட உருவாக்கணுமா, இடைக்கால தீர்வா? அந்த கான்கரண்ட் லிஸ்ட உருவாக்குறது மத்திய அரசு பார்த்து செய்யணும். அவங்களாம் நீங்க பார்த்து செய்யுங்க, ஒரு கான்கரண்ட் லிஸ்ட உருவாக்குங்க, அதன் மூலம் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்கணும். அதுவும் நீங்களே பார்த்து செய்யுங்க, அது நீங்க பார்த்து கொடுங்கவையா அப்படின்றாரு. அப்புறம் அதன் வழியாக, அதன் வாயிலாக கல்வி மற்றும் மருத்துவ கல்வி உள்ளிட்ட விஷயங்களில் முழு அதிகாரம் மாநிலங்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும். இது எல்லாமே நீங்க பாருங்களேன், இந்த பொறுப்பு முழுக்க அப்படியே தூக்கி மத்திய அரசுல போய் விட்டுறாங்க. இவங்க அதுக்கு என்ன பண்ண போறாங்க?
அப்படின்றத பற்றி சொல்லல. மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்கிறதுக்கு மத்திய அரசு அவங்களா விரும்பி வந்து வழிவகை செஞ்சிருவாங்களா? இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்கறதுக்கு முன் வருமா? அது எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் சரி. பாஜக இப்ப இருக்கு, காங்கிரஸ் இருக்கும்போது விட்டு கொடுத்துருமா? இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் விட்டு கொடுத்திருக்குதா? மாநிலங்களுக்கு அதுவும் பாருங்களேன், இவ்வளவு அதிகாரமா, இவ்வளவு அதிகாரம் எங்கிட்ட எந்த அரசு மத்திய அரசு கொடுக்கும்? எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் இன்னைக்கு இவங்க கூட கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் மாநிலத்துல, இதே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த முதல்வர் விஜயோட நெருங்கிய நடிகராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இருக்கிறார் இல்லையா, பிரைம் மினிஸ்டரா வந்தாலும் முழு அதிகாரத்தை மாநிலங்களுக்கு எந்த மாநிலத்துக்குமே கொடுக்க மாட்டாங்க. அது உறுதியாக இருக்கலாம். அது எப்ப நடக்கும் அப்படின்னா, இந்த அதிகாரத்தை நீங்க போராடித்தான் பெறணும். அந்த போராட்ட லாங்குவேஜ் இங்க வரல. இந்த உரிமையை நாங்க வந்து பெறணும், எங்களுக்கு நாங்க பெறுவோம், நாங்க பெறதுக்கு இதெல்லாம் நாங்க செய்வோம், இதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு எந்த இதுவுமே கிடையாது. அரசுட்டு நீங்க பிச்சை கேட்டா அவங்க எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பாங்க? உங்களுக்கு கருணை அடிப்படையில ஏதோ சில சலுகைகளை தான் தருவாங்க, சில விஷயங்களை கொடுக்கலாம். ஆனா பகிர்வு நடக்காது, அதிகாரம் பகிரப்படாது. அதிகார பகிர்வு வேணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா நீங்களும் கெத்தா தில்லா நீங்க வந்து உங்களை பிரசன்ட் பண்ணணும். அந்த மாதிரியான லாங்குவேஜே இல்ல. இது வந்து ஒரு கோழையினுடைய மொழி. இத வந்து வெற்றி தலைவர் ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறார். அந்த இடைக்கால தீர்வு இதுதான் நம்முடைய நோக்கம், இதை நோக்கியதான் நம்மளுடைய பார்வை அப்படிங்கறத சொல்றாங்கப்பா. அடுத்து இதுதான் நம் வெற்றி தலைவர் அவர்கள் ஏற்கனவே வந்து இந்த விஷயத்துல வலியுறுத்தி இருக்கிறாரு அப்படிங்கறதையும் இவங்க குறிப்பிட்டிருக்காங்களப்பா. அதான் சொல்றேன். இப்ப வெற்றி தலைவர் என்னத்தை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாரு? வலியுறுத்தி என்ன சொல்லி இருக்கிறாங்க? அவங்க நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் கல்விய அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது ஸ்டேட்மெண்ட்ஸ், அசர்ஷன்ஸ். இத வந்து நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? அங்கதான் பாயிண்ட். எங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா மத்திய அரசுல இருக்கிற மோடி ஐயா, அமித்ஷா ஐயா பார்த்து செய்யுங்க ஐயா. திருவிளையாடல் இல்லையா, ஒரு படத்துல அந்த பாட்டு ஒரு புலவர் எழுதுவாரு, அதுல பாட்டுல மிஸ்டேக் இருக்கும். உடனே அவர் சொல்லுவார் இல்லையா, ஐயா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதுக்கு எது குறைக்கிறத குறைச்சிட்டு மிச்சத்தை கொடுங்க அப்படின்னு பேசுவார் அந்த புலவர். அந்த இது ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி எனக்கு தெரியும், அந்த டீடைல்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றதுனால நான் அப்படி மேலோட்டமா சொல்லிடுறேன். ஏதாவது அந்த மாதிரி அது செய்யுங்க. நீங்க சொல்லிருக்க மாநில பட்டியலுக்கு வரணும், முடியாது அப்படின்ற பட்சத்துல ஏதோ தப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதோ கொஞ்சம் நான் குறைச்சிக்கிட்டு மிச்சத்தை கொடுங்க அப்படின்றது மாதிரி இருக்குது. இது மோசமான லாங்குவேஜ். அடுத்த பாயிண்ட் பாப்போமே. இன்னும் மற்றவர் உழைப்புக்கும் மற்றவர் சிந்தனைக்கும் மற்றவர் போராட்டத்திற்கும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ளும் அரசியல் அறமற்ற வேலையை செய்பவர்கள் தாவேகா மீது சேறுவாரி இறைப்பதை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது பாருங்களேன், அதாவது நம்ம இதற்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்துட்டு நம்ம பேசல, நம்ம அறிவார்ந்த விதத்துலதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது என்ன துணி இதுல மேலோங்கி இருக்கு, என்ன ஆட்டிடியூட் இதுல வெளிப்படுது அப்படின்றதான் சொல்றோம். நான் கொஞ்சம் ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ்ல இதை சொல்றேன். இதை ஸ்காலர்லி லாங்குவேஜ்ல சொன்னாலுமே இந்த பாயிண்ட் தான் நம்ம சொல்ல போறோம். இன்னைக்கு அப்ப சில நிர்பந்தங்கள் இருக்கு தாவேகா அரசுக்கு. அவங்க வந்து மத்திய அரசை எதிர்த்து எதையுமே செய்ய முடியாது, பேச முடியாது. நீங்க பேசாம இருக்கிறீங்க, எதுக்காம இருக்கிறீங்க, மத்திய அரசு விமர்சனம் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்றது ஒரு விமர்சனமா வருது. அது இயல்பானது. அதுதான் இந்த விமர்சனத்திற்கு இவங்க என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு இயலாமே ஒத்துக்கணும். இல்லப்பா, இது வந்து நாங்க கடைபிடிக்கிறது மத்திய அரசோடு இணக்கமாக போகக்கூடிய ஒரு நடைமுறை. அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. கொள்கைன்றது வேற, நிர்வாகம்ன்றது வேற. இப்ப இந்த நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் நாங்க இணக்கமாகத்தான் போவோம். இப்ப அதுல பிரச்சனைகள் வராம இருக்கணும், உரசல்கள் வராம இருக்கணும்ன்றதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. மாதிரி ஹை ஹேண்டடா மத்திய அரசு நடந்துகிட்டு இருக்கிறது எங்களுக்கு உடன்பாடு இல்ல. அதை நாங்க கண்டிக்கிறோம். ஆனா அதுக்கு மேல நாங்க போக முடியாது, இந்த போராட்டத்தை சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சப்போர்ட் பண்றதுக்கான அவசியமும் இல்லை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடாகவும் இருக்கு. அதை நாங்க சட்ட ரீதியாக பார்லிமெண்ட் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் மூலமாக செய்ய போறோம் அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அந்த சொன்னதை வந்து அவங்களுடைய இயலாமைய அல்லது அவங்களுடைய நிலைப்பாடை வெளிப்படையாக ஒத்துருக்கலாம். அப்படி இல்லாம இது எல்லாம் திரும்பவும் திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறது மாதிரி இருக்குது. எதுக்கு இந்த ஒரு அப்சஷன் இருக்குப்பா? திமுக எல்லாத்தையுமே திமுகவை கொண்டு வர்றது.
நீங்க உங்களுடைய அரசுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டு போங்க. இதுல என்னத்துக்காக ஸ்டிக்கர் ஒட்டுறதை பத்தி மற்றவர் சிந்தனைக்கு, மற்றவர் போராட்டத்திற்கு இதெல்லாம் இல்ல. ஒரு போராட்டத்தை நீங்க சப்போர்ட் பண்ணோடனே இந்த போராட்டம் உங்களுடையதை அபகரிச்சுக்க முடியுமா? இப்போ அதிமுக பாஜக கூட சேர்ந்து ஜெயிச்சாங்க. ஒரு 40-50 எம்எல்ஏஸ் இருக்காங்க. இப்ப அந்த எம்எல்ஏஸ் எல்லாம் பிரிச்சு இப்ப தாவேக்கு அபகரிச்சுக்கிறது மாதிரி எல்லாத்தையும் பத்தி திமுக இது மாதிரி ஒரு போராட்டத்துல கலந்துக்கிறதுனால அபகரிச்சுக்கிற முடியுமா? அல்லது இவங்களே ஒரு போராட்டத்துல இந்த போராட்டத்தை சப்போர்ட் பண்றாங்க அல்லது எதுக்குறாங்க அப்படின்றதுனால அந்த போராட்டத்தை அபகரிக்கிறாங்க அல்லது ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தமாயிருமா? அதிமுக எம்எல்ஏஸ் எல்லாம் சில பேர் இப்போ ரிசைன் பண்ணிட்டே கூட வந்து சேர்ந்துட்டாங்கல்ல. அப்படி இருந்தாலுமே நாங்க அதிமுகவை நாங்க அபகரிக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஏறத்தாழ அந்த மாதிரி தான்ப்பா. ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த போராட்டத்தை நம்ம ஆதரிக்கிறோம். அதுல நியாயம் இருந்துச்சுன்னா அதை ஆதரிக்கிறோம். அதை ஆதரிச்ச உடனே அந்த போராட்டத்தை நான் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். ராகுல் காந்தியே போய் அந்த போராட்டத்துல ஈடுபட்டாருலப்பா. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எல்லாமே பங்கேற்று இருக்கிறாங்கல்ல. ஆமா, இன்னைக்குமே ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாம் இந்த போராட்டத்தை அபகரிக்கிறாங்களாமா? காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இந்த போராட்டத்தை காங்கிரஸ் வந்து அப்படியே இப்போ ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதா? கூட சொல்லியிருக்கிறாங்க, வேணும்னா நானும் கூட உள்ள இறங்குவேன் அப்படின்னு இருக்காங்க. அப்ப அந்த அம்மா ஸ்டிக்கர் ஒட்டிக்க போறாங்களா? இல்ல இப்போ காங்கிரஸ் கூட சேர்ந்து மத்த கட்சிகளுமே சேர்ந்து இப்போ போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாமே அவங்க தலைவர் தொல் திருமாவளவன் எல்லாம் போய் தூயவர்களா இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் I'm sorry to say this strong phrase, idiotic, very shallow, very superficial, very utterly meaningless. It is a nonsense. இந்த ஸ்டேட்மெண்ட் இவங்க இப்படி போட்டு திமுகவை தேவையில்லாம குற்றம் சொல்றாங்க. திமுக யோக்கியம்னு நம்ம சொல்லலப்பா, அவங்க ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த போராட்டத்துல தாவேகா கூட ஆட்சியில பங்கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இந்த போராட்டத்துல பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. கம்யூனிஸ்ட் எல்லாம் ரொம்ப தீவிரமாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்களா? இதுல இவங்க தாவிக்கா மட்டும் ரொம்ப தூய சக்தியாக இருந்து ஸ்டிக்கர் ஒட்டாம இருக்கிறாங்களா? என்ன ஸ்டேட்மெண்ட் இது? ஸ்டிக்கர் ஒட்டுறது மற்றவர் உழைப்புக்கும் மற்றவர் சிந்தனைக்கும் மற்றவர் போராட்டத்திற்கும் காங்கிரஸ் ஸ்டிக்கர் ஒட்டுது. இவங்க தாவிக்கா கூட இருக்கிற காங்கிரஸ் ஸ்டிக்கர் ஒட்டுது. தாவேகா கூட இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் ஸ்டிக்கர் ஒட்டுது. தாவேகா கூட இருக்க ஆட்சியில பங்கெடுத்துட்டு இருக்கக்கூடிய IUML ஸ்டிக்கர் ஒட்டுது. தாவேகா ஆட்சியில் இருப்பதற்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் ஸ்டிக்கர் ஒட்டுது. தாவேகா மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டாம இருக்கு. ரிடிகுலஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்த பாயிண்ட், அந்த சேரை வாரி இறைப்பதை இதோட நிறுத்திக் கொள்ளுங்க அப்படிங்கிறாங்களப்பா தாவேகா. அதான் இப்ப நம்ம பேசுனதெல்லாம் சேர வாரி இறைச்சது அப்படின்னு தான் அர்த்தமாக்கும். இப்ப நம்ம பேசுறதுன்னு சேர வாரி இறைக்கிறதுன்றது, ஐயா நீங்க சேத்துக்குள்ளதான் நிக்கிறீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது தாவேகா நிக்கிறது சேத்துக்குள்ள, சகதிக்குள்ளதான் நிக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் டு கோ பை வாட் இஸ் ஸ்டேட்டட் ஓவர் ஹியர் அண்ட் தி டோன் ஆஃப் இட், அவங்களே சேர வாரி இறைச்சு அவங்க மூஞ்சில பூசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதையும் மீறி தொடர்ந்து அவதூறு கழகத்தின் பழைய அரசியல் மோசடி வரலாறுகளை உலகமே தோண்டி எடுத்து அம்பலப்படுத்தும் சூழல் உருவாகும். அது அவதூறு கழக அரசியலுக்கு முடிவுரை எழுதுவதாகவும் அமையும் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் மறந்துவிட வேண்டாம். Why this such a strongly worded statement எனக்கு புரியவே இல்லை. இதுல நீங்க உங்க என்ன நிலைப்பாடு அப்படின்றது சொல்லுங்க. தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன? அல்லது தாவேகா அமைக்க விரும்பும் அந்த கூட்டணி அரைக்குறைமா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு, அமைய முடியாம இருக்கு, இழுபறியில இருக்கு. ஒருவேளை அந்த கூட்டணி கட்சிகள் சார்பாக நீங்க சொல்றீங்கன்னா அந்த நிலைப்பாடு என்ன அப்படின்றத தானே சொல்லணும். இதுல யாருமே விமர்சனம் பண்ணிடக்கூடாது. யாருமே இதுல இருக்கக்கூடிய அதாவது குறை நிறைகளை சுட்டி காட்டிட அப்படின்னா இவங்க வந்து பழைய அரசியல் மோசடி வரலாறுகளை தோண்டி எடுத்து எதுக்குங்க நீங்க சிரமப்படுறீங்க? அவ்வளவு பழைய அரசியல் வரலாறு மோசடி வரலாறு தோண்டி எடுக்கிற மோசடி வரலாறு எல்லாருக்குமே தெரியுமே. நீங்க தேர்தல் பிரச்சாரத்துலதான் எல்லாத்தையுமே சொன்னீங்களே. இன்னைக்குமே தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டு தானப்பா இருக்கிறாங்க. இனி புதுசா தோண்டி எடுக்கிறது என்ன இருக்கு? தலைமைச் செயலகத்துல போயிட்டு அந்த அக்கௌண்ட் செக்ஷன்ல போயிட்டு
ரேண்டம் கண்ணை மூடிக்கிட்டு நீங்க ஏதாவது ஒரு பில்லை எடுங்க, அந்த பில்லுல வந்து ஏதாவது ஒரு மோசடி நடந்திருக்கும், ஒரு பொய் இது இருந்திருக்கும். அந்த கணக்கு வழக்குல ஒரு ஒரு அதாவது ஒரு கமிஷன் சம்பந்தப்பட்டது ஒண்ணு இருக்கும், இல்ல லஞ்சம் சம்பந்தப்பட்டது ஒண்ணு இருக்கும், ஊழல் சம்பந்தப்பட்டது ஒண்ணு இருக்கும், ஏதாவது ஒண்ணு அதுல அதுல வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் ஒண்ணு இருக்கும், தண்டனைக்குரிய ஒரு குற்றம் இருக்கும், அது கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் எனி ரிசீட் எனி பில் இதுல போய் தோண்டி எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? மிரட்டலான வார்த்தைகள், உருட்டல், மிரட்டல், இந்த மாதிரி எல்லாம் செய்து இது வந்து எப்படின்னா, அப்போ இது அவர் கட்சியை பற்றி சொல்றாரு, அவதூறு கழக அரசியல் அப்படின்ட்டு. ஆனா அவ்வளவு ஆரம்பிச்சு அப்பதான் அதிமுகன்னு சொல்ல வர்றாங்களா? அவதூறு கழக அரசியல் அப்படின்றது அதிமுக அரசியலா, அல்லது அவதூறு பரப்பும் திமுக கழக அரசியலா? ஏதோ அது ரெண்டு கட்சிகளுக்குள்ளதான் இருக்கணும், வேற இல்ல. இது இது அனுபவனுடைய அந்த பேச்சு ஸ்டைல் இருக்கிறதுனால திமுகவை தான் அவரு சொல்லுவார். அதிமுக ஏன்னா அவங்க கட்சி ஆயிடுச்சு, அதனால திமுகவை இப்படி சொல்றாரு. இப்போ இது இந்த கட்சியை மிரட்டுவது போல சொல்றது, நம்மள மாதிரியே ஒரு நடுநிலையில இருந்து ஒரு அக்கறையோட, சமூக அக்கறையோட, ஆட்சி மீது ஒரு அக்கறையோட, நல்ல ஆட்சி நடக்கணும், மக்களுக்கான ஆட்சியாக இது இருக்கணும் அப்படின்ற ஒரு உளமார்ந்த உள்ளார்ந்த ஒரு எண்ணத்தோட, நல்லெண்ணத்தோட நம்ம செய்யறோம் பாத்தீங்களா? கட்சி சார்பு இல்லாம நம்ம செய்யறோம் பாத்தீங்களா? இதெல்லாம் வாசிக்கும் போது நமக்கே ஒரு பயமா இருக்கு. என்னடா நம்ம அதிகமா பேசுறோமோ, இது 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 வந்து பிரச்சனைக்குரியதாக எடுத்துக்கிடுவாங்களா அப்படின்றதே நம்ம யோசிக்க வேண்டியது. இவ்வளவு தூரம் யோசிக்க வைக்குது அப்படின்னா, அதாவது எந்த கட்சியினுடைய சார்பும் இல்லாம முழுக்க முழுக்க மக்களுடைய சார்பாக நின்று, முழுக்க முழுக்க இந்த ஆட்சி நல்லாட்சியாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆட்சியினுடைய சார்பாக நின்று, கட்சியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி கிடையாது, ஆட்சி, இந்த நிர்வாகம் அதனுடைய சார்பாக நின்று, இந்த மக்களுக்கான ஆட்சி, மக்கள் ஆட்சி நடக்கணும், அதிகாரம் மக்கள் கொடுத்த அதிகாரம், அதனால இந்த மக்களுக்கு பணி செய்ய வேண்டிய அந்த கடமை இருக்குது அப்படின்ற அதை வலியுறுத்தக்கூடிய விதத்துல நம்ம செய்யறோம் பாத்தீங்களா? நமக்கே இந்த மாதிரியான ஒரு பயத்தையும், தடுமாற்றத்தையும், குழப்பத்தையும், பின்வாங்கலையும் கொடுக்கக்கூடிய விதத்துலன்றது ஜனநாயகத்திற்கு நல்லது இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். டெல்லியில நடக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்களுடைய போராட்டம், அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற அந்த கட்சி. இந்த முன்னெடுப்பு அதுக்கு மத்திய அரசு எப்படி அவங்களை டீல் பண்ணாங்க அப்படின்றது, அங்கு நடந்த அந்த அரச ஒடுக்குமுறை, அரசு பயங்கரவாதம் அப்படின்ற வார்த்தையை கூட நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா டெல்லியில நடக்கிறது அப்படி இருக்கு. அந்த பயங்கரவாதத்தினுடைய ஒரு அம்சம், மற்றொரு அம்சம் அல்லது இன்னொரு பரிமாணம் தமிழ்நாட்டிலையும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு கண்ணு முன்னாடி அதே விஷயத்துல. இந்த எல்லாத்தையும் பார்த்து இதை ஒட்டி தாவேக அரசினுடைய நிலைப்பாடு என்ன, அல்லது தாவேக கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, வெளிப்படையாக டிரான்ஸ்பரன்சின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த தாவேக இதுல எந்த டிரான்ஸ்பரன்சியுமே இல்லாம திரும்பவும் போய் சம்பந்தமே இல்லாத ஒரு கட்சியை அக்யூஸ் பண்றது மாதிரி தான் ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுமே இருக்குப்பா. இட் இஸ் வெரி டிசப்பாயிண்டிங். அப்போ டெல்லியில நடந்த இந்த வன்முறை சம்பவத்துக்கு வந்து தாவேகா சார்புல, கட்சி சார்புல வந்துட்டு ஒரு கண்டனம், அது வந்து ஜனநாயகம் நசுக்கப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்கப்பா. ஆனா இதே போல இப்ப சென்னையில இதே காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த மாணவர்கள், அந்த இளைஞர்கள் முன்னெடுக்கக்கூடிய பிரச்சனையை காவலர்களை வைத்து, வன்முறையா இல்ல ஆனாலும் இந்த காவலர்களை வைத்து அவங்களை இழுத்து சென்று கைது செய்யப்படக்கூடிய சம்பவம் வந்து இன்னைக்கு நடந்துட்டு தானே இருக்கு இந்த தாவேகா ஆட்சியில. இப்போ பாருங்க, நீங்க வந்து மாணவர்களுடைய போராட்டம் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டம் அந்த அந்த கட்சியினுடைய சார்பாகவும் அல்லது கட்சிக்கு ஆதரவாக மற்ற அமைப்புகளும் சேர்ந்து நடத்தக்கூடியது. எல்லா இடத்துலயுமே இந்த போலீஸ் வந்து, தமிழ்நாடு காவல்துறை மாணவர்களை அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கு. அந்த போராட்டத்தை மிரட்டி அதை வந்து சிதைக்கக்கூடியதாக, கலைச்சு விடக்கூடியதாக அப்படித்தான் இருக்கு, அல்லது கைது பண்ணக்கூடியதாக இருக்கு. இப்போ பெண்கள், அவங்க அந்த பெண் அமைப்புகள், சில அமைப்புகள் சேர்ந்து இன்றைக்கு சென்னையில இந்த கவர்னர் மாளிகை முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அதாவது பெண்கள் அவங்களுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமான அந்த மசோதா நாடாளுமன்ற இந்த கூட்டத்தொடர்ல அது தனியாக அதை நீங்க டீல் பண்ணணும், மத்த பில்ஸோட சேர்க்காம அப்படின்னு சொல்லிட்டு அதை வலியுறுத்துறதுக்காக போராட்டம் நடக்குது. அங்கேயுமே நீங்க பாருங்க, போலீஸ் இந்த ஹை ஹேண்டடா தான் நடந்துகிட்டு எல்லாம் தள்ளி விடுறது, தூங்குறது, அதாவது ஒரே
கலாட்டாவா ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு போராட்டத்தை ஒரு போர்க்கள சீனை தான் உருவாக்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும், தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்திலையும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதான் அதனாலதான் அரசு அப்படின்னு வரும்போது இந்த அரசு பயங்கரவாதம் பல விதங்கள்ல வெளிப்படும், பல நிலைகள்ல வெளிப்படும், பல தரத்துல வெளிப்படும். அங்க டெல்லியில வெளிப்படக்கூடிய அந்த அரசு பயங்கரவாதம் அது ஒரு முகம், சென்னையில வெளிப்படக்கூடிய அரசு பயங்கரவாதம் இன்னொரு முகம். ஆனா அந்த அரசு பயங்கரவாதம் அப்படின்றதுதான் இந்த அரசு கையில இருக்கக்கூடியது. அரசு கையில அதிகாரம் குவியும் போது அதுதான் நடக்கும். இத எதிர்த்து போராடும் போது அந்த போராட்டம் அப்படின்றது பாதிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். இந்த பாதிப்பையும் தாண்டி அதை எதிர்கொண்டு அதுக்கப்புறம் இந்த அரசுக்கு ஒரு சில சில விஷயங்களை உணர்த்துறது இருக்குது பாத்தீங்களா, அதுதான் மக்களாட்சியினுடைய ஒரு இதுல பாருங்களேன், டெல்லியில் நடைபெற்ற அந்த போராட்டத்துக்கு ஆதரவா ராகுல் காந்தி களம் இறங்கினாராம். அவரு காவல்துறையால இழுத்து செல்லப்பட்டும் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்யப்பட்டது ஜனநாயக உரிமைகள் மீதான அப்பட்டமான தாக்குதல் அப்படின்றாரு. இது எங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்களா, இவர் எதுக்குங்க அங்க போராட்டத்துக்கு போறாரு? அந்த போராட்டம் நடத்துறது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இளைஞர்கள், மாணவர்கள். காங்கிரஸ் கட்சியாக எதுக்கு உள்ள போகணும்? எதுக்கு அந்த ஸ்டிக்கரை போய் ஒட்டணும்? அது கேள்வி இவங்க கேட்டுக்கணும் இல்லையா? ஏன்னா காங்கிரஸுக்கு அங்க அந்த ஸ்டிக்கர் தேவைப்படுது. ஏன்னா ஏற்கனவே ஆல்மோஸ்ட் நஞ்சு போன கட்சி. இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு உயிரோட்டம் வேணும்னா இந்த மாதிரி ஆரோப்பணியத்துல ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அதுல போய் ஒட்டிக்கிறதுன்றது அவங்களுக்கு அவசியமாக இருக்கு. அதனால அதை செய்யறாங்க. ஆக்சுவலா இப்ப ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது காங்கிரஸ் டெல்லியில. அதை ஒரு விமர்சனம் பண்ணணுமா? அதை பண்ணல. ஆனா அதை கண்டிக்கிறார், வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்றாப்ல. ஏன்னா இது எப்படி நீ வன்மையாக கண்டிப்ப? ராகுல் காந்தி தானே நீ வன்மையா கண்டிக்கணும். எப்பா நீ இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை வச்சுக்கிறாத. அது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க பண்றாங்க, அந்த பசங்க பண்றாங்க. அவன் தலைவரா வரட்டும், அவன் பிரைம் மினிஸ்டரா வரணும்னா வரட்டும், அவனுக்கு மக்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா வரட்டும் அப்படின்னு இவங்க சொல்லணும். அதெல்லாம் அதுலயே பாருங்க, அந்த நேர்மை இல்லை. அடுத்து அந்த நீட் தேர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டது முதலே அதன் மீதான நம்பகத்தன்மை குறைவது மட்டுமல்லாமல் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தங்களின் எதிர்கால கனவு மிகப்பெரிய கேள்விக்குறியாவதும் தொடர்கிறது. முடிச்சிருங்களேன். நீட் தேர்வால் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் பாதிப்பிற்குள்ளாவதும் நின்றபாடில்லை. எனவே ஒன்றிய அரசு நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. இப்ப இது பாருங்க, நீட் தேர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டது முதலே அதன் மீதான நம்பகத்தன்மை குறைவது அப்படின்னு இருக்கு சொல்றாங்க. அப்புறம் எதிர்கால கனவு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிறது தொடருதுன்றாங்க, மன உளைச்சல்ன்றாங்க. சரி, நீட்டு தேர்வு எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டாங்க? அப்போ இந்த தாவேகா கட்சிய ஆரம்பிக்கல, இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. அப்போ ஆனா இந்த தலைவர்கள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன செய்தாங்க? இந்த மன உளைச்சலை போக்குறதுக்கு என்ன செய்தாங்க? என்ன நகர்வுகளை முன்னெடுத்தாங்க? ஒரு தடவை இவரு விஜய் நடிகராக இருக்கும்போது அந்த அனிதா நீட் தேர்வு சம்பந்தமாக அந்த தற்கொலை செய்துக்கிட்ட அந்த பிள்ளை அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு. மற்றபடி என்ன அமைப்பு ரீதியாக என்ன செய்தாங்க? விஜய் ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம், அது மூலமா என்ன முன்னெடுப்புகளை செய்தாங்க? அப்புறம் கட்சி ஆரம்பிச்சே இப்ப 2 வருஷம் ஆயிடுச்சுலப்பா. அந்த 2 வருஷமா இந்த நீட் இது மன உளைச்சல் இருந்துச்சா? 2 வருஷமும் மன உளைச்சல் இருந்தாதான் மாணவர்களுக்கு இவர் விருதெல்லாம் கொடுத்தாரு இல்லைங்க. பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு +2 முடிச்ச பசங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் விருது கொடுத்தாரு இல்லையா? அப்போ அது தெரியும்ல. அப்போ இந்த மாணவர்கள்ல கணிசமான பேரு இது மாதிரி இந்த இதுக்கு போவாங்க, நீட்டுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அது ஒரு பிரச்சனையா இருக்கு, அதுல தோல்வியுற்றா அவங்க மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி நம்பகத்தன்மை குறைஞ்சிருக்கு. இப்ப இதெல்லாமே அந்த 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்ச பிற்பாடு இருந்துச்சுல்ல. அப்போ என்ன பண்ணாங்க இவங்க தாவிகா? இப்ப நம்ம இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுனால நம்ம தாவிகாவுல இது என்ன சேற்ற வாரி வீசுறோம் அப்படின்னு எல்லாம் இல்ல. ஃபேக்ட் என்ன அப்படின்றத நம்ம ஸ்டேட் பண்றோம். இப்ப அது 2 வருஷம் ஒண்ணும் பண்ணல இவங்க. அது இனிஷியேட்டிவ் ஏதாவது எடுத்திருக்கணும். இப்பவுமே நீங்க பாருங்க, அந்த கேள்விக்குறியாகிறது தொடர்தான்.
இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கல்ல, ஆட்சிக்கு வந்து நீங்க என்னென்னலாம் செய்ய போறீங்க அப்படின்னு ஒண்ணுமே சொல்லல. கடைசியா சொல்றது, ஒன்றிய அரசு நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அப்படின்றத ரொம்ப பணிவா போட்டுருக்காங்க கடைசியா. வலியுறுத்துறோம்னு வலுவா கூட சொல்ல முடியல. அதனால இது இந்த டோட்டலாவே இந்த 2 ஸ்டேட்மெண்ட், அதாவது முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு 18 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சு அடுத்த ஸ்டேட்மெண்ட் இப்ப நம்ம சொன்னது போட்டிருக்கிறாங்க. ராகுல் காந்திய கைது பண்ணதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருக்கிறாங்க. கைது பண்ணிட்டு விட்டுட்டாங்க. இப்ப திரும்ப அவருக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப இதுல ஒட்டுமொத்தமா தாவேகாவுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, கொள்கை ரீதியாக இன் பேப்பர் வார்த்தைகள்ல அது வந்து நீட்டுக்கு எதிராக இருக்கு அப்படின்றது. அது அப்புறம் கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படின்றது. இதெல்லாமே கொள்கையா அவங்க வந்து பாலிசி ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். ஆனா இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு தாவேகா என்ன செயல்பாடுகளை, செயல் திட்டங்களை வச்சிருக்குது அப்படின்னா எதுவுமே இல்லை. எதுவுமே அது அந்த யோசனைக்குள்ளேயே போகல. அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா நம்ம முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா, ஒருவேளை இருந்தால், அப்படி இருந்தா, அப்படி நடந்துருச்சுன்னா, சிக்கல்னா அந்த லாங்குவேஜே வந்திருக்காரு. செயல் திட்டமே இவங்களுக்கு இல்ல. முழுக்க முழுக்க டோட்டலா தாவேகா அப்படியே முழுசா சரண்டர் ஆகுறாங்க. மத்திய அரசு கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. அதுதான் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லயும் வெளிப்படக்கூடியது. டோட்டல் சரண்டர். இது இது வந்து மாநில அரசு நடத்தக்கூடிய லட்சணம் கிடையாது. நான் இதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன் இந்த கான்டெக்ட்ல. இவங்க எல்லாருமே இந்த நீட்டை பத்தி சொல்றாங்க. ஒரு இடத்துல இவர் வந்து கல்வி அதை பத்தி சொல்றாரு. கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படின்றது. இப்போ இந்த போட்டித் தேர்வு இருக்கு, நுழைவுத் தேர்வு எடுத்துங்க. போட்டித் தேர்வுன்றது எடுத்துக்கலாம். நுழைவுத் தேர்வு இருக்கு இல்லையா, இந்த நீட் மாதிரியான நுழைவுத் தேர்வு அது மத்திய அரசு நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே இருக்குப்பா. ஐஐடியில நீங்க வந்து சும்மா போயிட முடியுமா? +2 மார்க் வச்சுட்டு நீங்க ஐஐடிக்கு போயிருவீங்களா? அந்த ஃபேஷன் டெக்னாலஜின்னு ஒரு பாடம் இருக்கு, அதுக்கு நீங்க வந்து +2 மார்க்கை வச்சுட்டு நீங்க போயிருவீங்களா? எல்லாத்துக்குமே கடுமையான நுழைவுத் தேர்வு இருக்கு. ஐஐஎம்ஸ் சொல்றாங்க, அதுக்குள்ள நீங்க போயிருவீங்களா? சும்மா போயிட முடியுமா? அந்த நுழைவுத் தேர்வுகளை பற்றியெல்லாம் யாருமே பேச மாட்டேன்றாங்க. ஐஐஎம்ஸ் பற்றியோ, அதுல இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வு பற்றியோ, ஐஐடிஸ்ல இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வுகளை பற்றியோ ஏன் பேச மாட்டேன்றாங்க? அரசு பள்ளியில் படித்திருக்கக்கூடிய ஒரு சிலராவது இந்த மாதிரி மருத்துவ படிப்பு, இந்த நீட்டை கிராக் பண்ணிட்டு உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க மற்ற தேர்வு எடுத்துக்கோங்க, ஐஐடி எடுத்துக்கோங்க, அங்க எத்தனை பேரால போக முடியுங்க? அதுக்கான புள்ளி விவரம் இருக்கா? வெளியில சொல்ல அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கான்ட்ரோவர்சியலா போகும். அதாவது ரொம்ப ஹீட்டட் ஆர்கியூமெண்டா போகும். டேட்டா வந்து அவ்வளவு தூரம் அப்படியே நம்மள பயமுறுத்தக்கூடிய டேட்டா. இப்படியாடா ஒரு உலகம் இருக்குது, இப்படியா ஒரு கல்வி திட்டம் இருக்கு, இது இது யாருக்கான கல்வி? இது ஏன் இந்த கல்வி திட்டத்துக்குள்ள நம்மள மாதிரியான ஏழைப்பாள வீட்டு பிள்ளைங்க உள்ள போகவே முடியல? அப்படி ஒரு படிப்பு இருக்குதுன்றதே முக்காவாசி பேருக்கு நம்ம பசங்களுக்கு தெரியவே இல்லை. வாத்தியார்களுக்கே தெரியலங்க அதுக்கு எப்படி போகணும் அப்படின்றது. பள்ளியில இப்ப வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, +2 லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கே தெரியல இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எப்படி தயார் பண்ணணும் அப்படின்ட்டு. 1-2 பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த ஐஐடில போகணும்னு சொல்லிட்டு நல்ல மார்க் வாங்கின பசங்க. ஆனா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு, அது முன்னாடியே நடக்கும், அதுக்கு நம்ம போயிருக்கணும் அப்படின்றது தெரியல. வருஷம் காத்து கடந்து அடுத்த வருஷத்துக்கு இது பண்ற மாதிரி இருக்கு. வக்கீல் படிப்புங்க, சாதாரண படிப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட்லயும் அந்த கோட்டை போட்டுக்கிட்டு யாராவது நமக்கு இந்த இதுக்கு பெயில் எடுக்கிறதுக்கு அல்லது இதுக்கு கேஸ் வருமா அப்படின்ட்டு தடுமாறிட்டு கிடக்குறாங்க அவ்வளவு வக்கீல்கள். அந்த வக்கீல் படிப்புக்கே நீங்க போகணும்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் எழுதணும். எழுதி கிளியர் பண்ணி தான் நீங்க போக வேண்டியது இருக்கு. எதுக்குப்பா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லயுமே அதுலயுமே சில பாடங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கு. இந்த நுழைவு தேர்வு வச்சுதான் எடுக்கிறாங்க. அது சட்ட ரீதியாக பண்றாங்களா இல்ல வேற மாதிரி பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அது மாதிரியான இதெல்லாமே என்ட்ரன்ஸ் இருக்கு. அப்ப இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இத பத்தி யாருமே ஏன் பேச மாட்டேன்றாங்க? அங்கேயுமே நீங்க பாருங்க, அதாவது நீட்டுக்கு நீங்க என்னென்ன குறைகள் எல்லாம் சொல்றீங்களோ, என்னென்ன விமர்சனங்களை நீங்க முன்வைக்கிறீங்களோ, அந்த விமர்சனங்களோட இன்னும் அதிகமாக
இன்னும் வேகமாக, இன்னும் ஆக்ரோஷத்தோட அந்த விமர்சனங்களை முன்வைக்க முடியும். இதை பத்தி யாரும் பேசல. இதெல்லாமே நம்ம மக்கள் கவனத்திற்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அதனால வெறுமனே இந்த நீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இது இன்னொரு பக்கம் நடக்கக்கூடிய பயங்கரமான அநீதி. அது ஏழை எளிய ஜாதியாக கீழ் மட்டங்களில் இருந்து, கீழ் அடுக்குகளில் இருந்து வரக்கூடிய திறமையான, புத்திசாலியான மாணவர்கள், இளைஞர்கள், அவங்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதி இது. அரசு திட்டமிட்ட இந்த இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி யாருமே பேச மாட்டேன்றாங்க.